பார்ட் 23 ஆஃப் டே இன் மை லைஃப். இன்றைக்கி விசாகம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு முருகன் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு என் ஃப்ரெண்டு வந்துட்டு காலையிலே வந்துட்டு கூப்பிட்டுருந்தா. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு கிளம்பி போயிட்டோம். இன்றைக்கி அதுலேயும் ஆச்சரியம் என்னென்னா, நான் வந்துட்டு காலைல 6:30க்கே எழுந்திரிச்சிட்டேன். வழக்கமாக வந்துட்டு 11:30 அப்படி தான் வந்துட்டு எழுந்திரிப்பேன். இன்றைக்கி 6:30க்கே எழுந்திரிச்சதுனால நான் வந்துட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டு கோயிலுக்குலாம் வந்துட்டு போயிட்டோம். இந்த முருகன் கோயில் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். யாருமே அவ்வளோ வந்துட்டு போக மாட்டாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி விசேஷமான நாளெல்லாம் வந்துட்டு போகிறது வழக்கம். நான் வந்துட்டு என்னோட சின்ன வயசில் என்னோட ஒரே ஒரு பிறந்த நாளுக்கு வந்துட்டு இந்த கோயிலுக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் 14 ஆண்டு கழிச்சு இன்றைக்கி தான் நானும் அந்த கோயிலுக்கு போனேன். அங்கே போனோடனே என் ஃப்ரெண்டு சொன்னால், போன வருஷம் நாங்கள் கந்த சஷ்டி கவசம்லாம் படித்தோம், நீ எங்கள் கூட சேர்ந்து படி அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக சாமிக்கு பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படியே வந்துட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் என்ன பிரசாதத்தை வாங்கி வந்துட்டு சாப்பிட போயாச்சு. பஞ்சாமிரதம் தான் முதல்ல கொடுத்துருந்தாங்க. நான் இது வரைக்கும் பஞ்சாமிரதம் சாப்பிட்டதே கிடையாது. இந்த ஐயப்பன் கோயில் வந்துட்டு பிரசாதமாக கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு பழமாக போட்டதை சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா வந்துட்டு அதுக்கு ஐட்டு போட்டு பசைவாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பொங்கல் கொடுத்துருந்தாங்க. நான் சாப்பிடலாம், என் ஃப்ரெண்டு தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சாப்பாடெலாம் சாப்பிட போயிட்டோம். சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் போட்டிருந்தாங்க. நாங்கள் சாப்பிடும்போது சாம்பார் சாதம் மட்டும்தான் இருந்தது.